ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் குரூப் 2 எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க? எனக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மேக்ஸு அப்புறம் தமிழ் இதெல்லாம் போயிடுச்சு, இப்போ ஜிஎஸ் எல்லாமே போயிடுச்சு சிம்பிளாக சொன்னால். ஸோ நீங்களாம் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ இப்போ குரூப் 2 எக்ஸாம் இப்போ சாட்டர்டே நடந்துச்சு, 14th செப்டம்பர்லேருந்து நடந்துச்சு. அதில் ஒரு ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன்னு தான் நான் சொல்லணும். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம எக்ஸாமுக்கு போகிறோம், ஹால் டிக்கெட்டு, ஒரு ஐடி ப்ரூஃபு, நெக்ஸ்ட்டு என்ன பென்னு, அடுத்தது நம்ம நார்மல் அனலாக் வாட்ச், ஓகேங்களா? ஸோ அந்த வாட்ச்சு, அப்புறம் வாட்டர், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நானும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஹால் டிக்கெட் கலரில் பிரிண்ட் போட்டிருந்தேன். அதே மாதிரி பென்னு, ஆதார் இதெல்லாம் வச்சுருந்தேன், ஓகேங்களா? அப்புறம் வாட்ச் நார்மல் வாட்ச் கட்டியிருந்தேன். அப்புறம் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு லோ சுகர் வரும், அதாவது லோ ப்ரெஷர் எனக்கு ஆகும். கொஞ்சம் நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தால் எனக்கு அப்படியே மயக்கம் வந்துடும். எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் நான் எப்போவுமே என்ன தான் இருந்தாலும் ஹால்லே தண்ணி கொடுத்தாலும் நான் வாட்டர் பாட்டில் நான் கேரி பண்ணிக்குவேன். இதுக்கும் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் போயிருந்தேன். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அவங்களே அதாவது டிஎன்பிசி அவங்க கமிஷனே அவங்க இந்தந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க இந்த ஸ்கூல், அதாவது நான் போனது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போயிருந்தேன், ஓகேங்களா? எனக்கு சென்டர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போட்டிருந்தாங்க. இப்போது அவங்க அது ஒரு மாதிரி அவங்க ரூல்ஸ் கொண்டு வராங்க. என்னென்னா, ஹால் டிக்கெட்டு, அடுத்தது என்னது பென்னு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடி ப்ரூஃபு தேவையில்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஐடி ப்ரூஃபு ஓகே விடுங்க. இப்போ நீங்கள் நார்மலான வாட்ச் இப்போ கட்டக்கூடாது, வாட்டர் பாட்டிலும் இது கேரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஹால் டிக்கெட்டு, பென்னு, அடுத்தது என்னது அந்த ஐடி ப்ரூஃபு இருக்கலாம். இந்த 3 மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், வேறு எதையுமே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஒரு நார்மல் வாட்சை கூடயே அலோவ் பண்ண மாட்டாங்க சொல்லுங்கள். ஸ்மார்ட் வாட்ச்சு கட்டக்கூடாது, அதுவும் ஓகே. நார்மல் வாட்ச்சு, முள்ளு இருக்கிற வாட்ச் கூட கட்டக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இவங்க ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நார்மல் வாட்சும் கட்டக்கூடாதாம்மா, வாட்டரும் எடுத்துகிட்டு போகக்கூடாதாம்மா. வாட்டர் வெளியே வச்சுருக்காங்களாம்மா. அங்கே வாட்டர் எங்கே வெளியே இருக்குன்னே தெரியல. அப்புறம் எப்படி நம்ம போய் அவங்க வாட்டர் எங்கே இருக்குன்னு போய் தேடிட்டு இருக்க முடியுமா எக்ஸாம் எழுதிட்டு விட்டுட்டு? அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் நாங்கள் தான் பெல் அடிப்போம்ல, அப்படி நீங்கள் எதுக்கு வாட்ச் கட்டிட்டு போகலாம் ஆகாதா அப்படின்னு. நார்மல் வாட்ச் தானே கட்டிட்டு போகிறோம், அதில் போய் பிட்டடிக்க போகிறோம் நம்ம. ஒரு சென்ஸ் வேண்டாமா? அவங்களே டிஎன்பிசி அவங்களே சொல்கிறாங்க, கமிஷனே சொல்கிறாங்க, வாட்ச்சு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கட்டிட்டு போகலாம், நார்மலான வாட்ச்சு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அவங்களே அலோவ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இவங்க ஒரு தனி ரூல்ஸ் வைக்கிறதுனா ஆகாதா? அப்படி நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா, இது பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் டிபார் பண்ணிடுவோம், லைஃப் டைம் உங்களை நாங்கள் எக்ஸாம் எழுத விட மாட்டோம் அப்படின்னும் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் வாட்ச்சு, ஃபோனு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனால் அவங்கள பிடிங்க, இது பண்ணுங்க. யாரும் வேண்டான்னு சொன்னால்? இப்போது நம்ம நேர்மையாக நம்ம ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோம். இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி தேவையில்லாத ரூல்ஸ் போட்டு நம்மளை எச்சா ப்ரெஷருக்குள்ளாக்குறாங்க, சரிங்களா? சரி, ஓகே. இப்போது அவங்க பெல் அடிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நானும் வாட்செல்லாம் கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் என் பேரண்ட்ஸ் கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ ஹால்குள்ளே போய் பார்த்தா பாதி பேர் வாட்ச் கட்டிட்டு வந்திருக்காங்க, பாதி பேர் வாட்ச் கட்டிட்டு வரல. மெயினாக பாய்ஸ்லாம் கட்டிட்டு வந்துருந்தாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் கட்டிட்டு வரல. அப்போனா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தானே ட்ரீட் பண்ணும். ஏன் என்ன சொல்கிறது, ஏன் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க? எல்லாத்துக்கும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. அப்போனா எல்லாருமே நீங்கள் கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும்ல. அது ஏன் மற்றவங்கள மட்டும் அலோவ் பண்ணாங்க? அவங்க ரூல்ஸ் சொல்கிறாங்க, சரி ஓகே, நீ ரூல்ஸ் சொல்கிற, அப்போனா எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும்ல. ஏன் ஒருத்தவங்களுக்கு, அதாவது பாதி பேர்த்து மட்டும் ஒரு இது மாதிரியும், பாதி பேர்த்துக்கு ஏன் ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணல? இதுக்கும் மைக்கில் ரூல்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு. ஹால் டிக்கெட்லேயே கொண்டு போகலான்னு தான் இருக்குது, ஆனால் இவனுங்க இப்படி பேசுகிறானுங்க.
நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு சென்டர் தான் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் கேட்டேன், இல்லைடி அதெல்லாம் அலோவ் பண்ணாங்க. வாட்ச் நார்மல் வாட்ச்சு நாங்களாம் கட்டிட்டு போனோம். வாட்டர் பாட்டில் இது எல்லாமே நாங்கள் வந்து எடுத்து தான் போனோம். எதுவுமே எங்களை சொல்லலையே, இந்த மாதிரிலாம் சொல்லலை, ஸ்ட்ரிக்ட் இல்லை அப்படின்னு. நான் கேட்குறேன், ஏன் ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் ஏன் ரூல்ஸ் போடுறீங்க? சரிங்க, இப்போது வந்து 9:30க்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டா 9:30லேருந்து 11 வரைக்கும் அவங்க வந்து பெல் அடிக்கவே இல்லை. அவங்க 10 ஆனால் பெல் அடிக்கணும், 10:30 ஆனால் பெல் அடிக்கணும். அதெல்லாம் அவங்க எதுவுமே அடிக்கவே இல்லை. இப்போது நம்மளுக்கு டைம் தெரியாது, ஓகேவா? இப்போ நம்ம ஸ்லோவாக நம்ம வந்து ஷேட் பண்ணுறோமா, கொஸ்டின் பார்த்து ஸ்லோவாக வந்து நம்ம போட்டுட்ருக்கோமா, இல்லை ஃபாஸ்ட்டாக நம்ம போடுறோமா, அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. எனக்கு 11 தான் வந்து பெல் அடிக்கிறாங்க. அப்புறம் தான் 11 வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது மேக்ஸ் வந்து இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது. இப்போது நாம் வந்து மேக்ஸ் சம்ஸ் வந்து போடுறோம்னா நம்ம என்ன டக்குன்னு ஓகே இந்த டைமிங் இப்போ வந்து மேக்ஸ் சம்முக்கு வந்து 1 மினிட் 1.5 மினிட் அப்படி நம்ம வந்து எடுத்துக்குவோம், ஓகேவா? இல்லைனா 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இந்த மாதிரி கணக்கு வச்சு தான் நம்ம டக்குன்னு வாட்ச் பார்த்து தான் போடுவோம். டைமே தெரியாமல் நம்ம ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்க பெல் அடிக்கிறாங்க 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா, அந்த மாதிரி தான் பெல் அடிக்கிறாங்க, ஓகேங்களா? அது 10 அடிக்கல, 10:30 அடிக்கல, 11 தான் அடிக்கிறானுங்க. அவனுங்க அப்போ தான் அடிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஓகே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? எலக்ட்ரானிக் வாட்ச் கட்டிட்டு போனால் சரின்னு சொல்லலாம். நார்மல் வாட்ச் கட்டிட்டு போகிறதுக்கு எதுக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு புரியல. அப்புறம் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? வாட்ச் இல்லாமல் டக்கு நம்மளால் போட முடியுமா? எவ்வளோ டைம்னு நமக்கு தெரிய வேண்டாமா? ஒருவேளை நம்ம ஸ்லோவாக கூட போட்டுட்ருக்கலாம். அப்புறம் டைம் ஆயிடுச்சு, 11:30 கிட்ட ஆக போகுது. மேக்ஸிமம் இன்னும் இருக்குது, இன்னும் ஜிஎஸ் இருக்குது. எப்படி போடுறது டக்குன்னு? மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குது. ஐயோ டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் இருக்குது. அவங்களே கமிஷனே நீங்கள் நார்மல் வாட்ச் கட்டிட்டு போகலான் இருக்கு. இவங்க யார் அதை சொல்கிறதுக்கு? ஸோ சரியான டென்ஷன். உருப்படியே இல்லை. அவங்க சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதானே. இவங்க தனியாக ஒரு ரூல்ஸை வைக்காட்டினா ஆகாதா? அப்புறம் அப்படி தான் நம்ம வந்து கிளாஸ் ரூமில் போய் நம்மளுக்கு இப்போ வந்து ஹால் நம்பர் அலாட் பண்ணுறாங்க. அங்கே பெஞ்செல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது, ஓகேங்களா? பெஞ்செல்லாம் நெளிஞ்சிருக்குது, அப்படியே வளைஞ்சிருக்குது, யூ மாதிரி இப்படியே வளைஞ்சிருக்குது. அப்புறம் எப்படிங்க அந்த பெஞ்சில் உட்காந்து எப்படிங்க இதை வந்து ஷேட் பண்ணுறது? ஓஎம்ஆரில் சொல்லுங்கள், எப்படி ஷேட் பண்ணுறது? யூ மாதிரி பெண்டாக இருக்குது, அதில் வந்து போட்டிருக்காங்க இங்கே தான் உங்கள் சீட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் எப்படி நம்ம உட்காந்து இது பண்ண முடியும்? எந்த கிளாஸுமே க்ளீனாக இருக்கிறது இல்லை. மெயினாக அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ டஸ்ட்டு. கடுப்பாகுதுங்க, நிஜமாக கடுப்பாகுதுங்க. அப்படியே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு அப்படியே ரொம்ப பெரிய இது மாதிரி பண்ணுறானுங்க. அவங்க என்ன ரூல்ஸு டிஎன்பிஎஸ்சி அவங்க கமிஷன் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீ ஃபாலோ பண்ணு. எதுக்கு இல்லாததெல்லாம் எதுக்கு ரூல்ஸ் உள்ளே போடுற? இங்கே வெறுப்பாகுதுங்க உண்மையாக. இல்லை எங்கள் இந்த இதுக்கு மட்டும்தான் இப்படி நடந்துச்சா? இல்லை இதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய சென்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க, இல்லை மற்ற பக்கமும் இப்படி தான் வந்து பண்ணாங்களா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. கமிஷன் என்ன சொல்லுதோ அதே மாதிரி பண்ணிட்டு போக வேண்டியதானே. இவங்களுக்கு என்னவாமா எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் போடாட்டினா ஆகாதா? வெறுப்பாகுதுங்க, உண்மையாக வெறுப்பாகுதுங்க. மேக்ஸிமெல்லாம் ஈஸியான சம்ஸு. இந்த டைம் இல்லைன்னு அந்த ஒரு இதுலேயே வந்து பதட்டத்துலேயே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு. நம்ம ஒழுக்கமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் இவனுங்க இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து தேவையில்லாத ரூல்ஸ் போடுறதுனால தான் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. ஒன்றும் பண்ணுறக்கு இல்லைங்க. கமிஷன் இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, கமிஷன் வந்து நாங்கள் சொல்கிற ரூல்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், நீங்களாம் எக்ஸ்ட்ரா ரூல்ஸு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம் வந்து அலாட் பண்ணுறாங்கன்னா அந்த கிளாஸ் ரூமோட டெஸ்க்கு வந்து டஸ்ட் இல்லாமல் நீட்டாக இருக்கா அப்படின்னு. இங்கே அவ்வளோ குப்பையாக இருக்குதுங்க. என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. இது குரூப் 1 போய் எழுதும் போது அது இதோட கொடுமை.
சரி ஓகே, நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், ஓகே ஓகே ஓகேன்னு போக போக நம்ம தலையில் ஏறி உட்காந்துக்குவாங்க போல். எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி கமிஷனுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட்டாக சார்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன ரூல்ஸ் கொடுக்குறீங்களோ அதையே வந்து எல்லா ஸ்கூல்லேயும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அவங்க ஒரு மாதிரி அவங்க தனியாக ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க. நீங்கள் எப்படி ரூல்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ண சொன்னால் தான் எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக இது பண்ண மாதிரி இருக்கும். இவங்க தனியாக ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு இது மாதிரி பண்ணிக்கிறது. ஸோ இட்ஸ் அவர் ரெக்வஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன ரூல்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள், ஓகேங்களா? குரூப் 1 வந்து ஒரு காலேஜ் வந்து போட்டிருந்தாங்க, திருப்பூரில் தான், அவினாஷி பாளையம் கிட்ட வந்து போட்டிருந்தாங்க, ஓகேங்களா? அந்த காலேஜ் நேமை வந்து மென்ஷன் பண்ணல நான், பட் அவினாஷி பாளையம் அங்கே தான் வந்து இருக்குது, திருப்பூர் அவினாஷி பாளையம்ல இருக்குது, ஓகேங்களா? ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு இது, ஓகேங்களா? கிளாஸு க்ளீனாகவே இல்லை, டஸ்ட்டு, அவ்வளோ டஸ்ட்டு, பெஞ்ச் ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட்டு, பெஞ்சு அட சாமி, அப்படி ஒரு டஸ்ட்டு, அப்படியே போய் உட்காந்தா ஒட்டிக்கும் எல்லா டஸ்ட்டுமே. அந்த ரைட்டிங் டெஸ்கில் அவ்வளோ டஸ்ட்டு, எல்லாமே டஸ்ட்டு, அந்த கிளாஸ் முழுக்கமே டஸ்ட்டு தான், ஓகேங்களா? ஸோ கிளாத் கேட்டதுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு துடைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நீட்டாக வந்து வைக்க மாட்டாங்களா? அப்புறம் விண்டோஸ் வந்து அங்கே வந்து 3rd ஃப்ளோரோ 2nd ஃப்ளோரோ வந்து போட்டிருந்தாங்க, ஐ திங்க் 2nd ஃப்ளோருன்னு நினைக்கிறேன். அது பின்னாடி வந்து மொட்டை காடாக இருக்குது, அவ்வளோ காற்றடிக்குது, ஜன்னல் வந்து க்ளோஸாகவே இல்லை, ஓகேங்களா? அப்படியே ஓப்பனாக இருக்குது, ஜன்னல்லாம் பாதி பிஞ்சு அப்படி கிடக்குது, ஓகேங்களா? காற்று அப்படி அடிக்குது. நான் கரெக்டாக ஜன்னலுக்கு நேராக உட்காந்துட்ருக்கேன். நிஜமாங்க ஷேடே பண்ண முடியல, ஓஎம்ஆர் ஷீட்டு எல்லாம் பறக்குது. எப்படி உட்காந்து ஷேட் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இந்த மாதிரி இருந்தால் அவ்வளோ டஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இன்விஜிலேட்டர் இருக்காங்க, இன்விஜிலேட்டர் வந்து எக்ஸாமினேஷன் ஓவர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து சைன் போடணும். ஆனால் அவங்க அப்படி பண்ணவே இல்லை. எக்ஸாம் வந்து ஓவர் ஆனதுக்கப்புறம் அவங்க சைன் போடவே இல்லை. 11 o'clock ஐ திங்க் அப்போ வந்து அந்த காலேஜில் வந்து வாட்ச் அலோவ் பண்ணாங்க. 11 o'clock 11:15 கிட்ட வந்து 2 சைனையும் போட்டாங்க. ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் ஓவர் அந்த இன்விஜிலேட்டர் இருப்பாங்கள்ல, அந்த இன்விஜிலேட்டர் சைன் போடுவாங்கள்ல அந்த 2 இடத்துல, நம்ம தம் இம்ப்ரெஷன் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த நம்பர் ஏபிசிடியில் நம்ம கடைசியாக ஃபைனலாக போட்டதுக்கப்புறம் தான் வந்து சைன் போடணும், ஓகேங்களா? பட் ஆனால் அவங்க வந்து 11 o'clock 11:15 வந்து சைன் போட்டாங்க, ஓகேங்களா? தம் இம்ப்ரெஷன் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தானே வந்து தம் இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும், சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அப்போவே வந்து தம் இம்ப்ரெஷன் இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தராங்க, தம் இம்ப்ரெஷன் இப்போவே வைங்க அப்படின்னு. ஏங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க வைக்கணும், 12:30 மணிக்கு அதுக்கப்புறம் தாங்க வைக்கணும் நம்ம அந்த ஏபிசிடியில் போட்டதுக்கப்புறம். இல்லைன்னா 12:30 மணிக்கு முடிச்சிட்டதுக்கப்புறம் இருந்தாச்சும் கொடுக்கலாம்ல. இப்போது அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எங்கேயும் இங்க் வந்து படக்கூடாது. அவங்க ஒரு கிளாத்து கூட கொடுக்கலங்க. இப்போ மற்ற சென்டரில் மற்ற பக்கமெல்லாம் வந்து அந்த தம் இம்ப்ரெஷன் வச்சதுக்கப்புறம் கிளாத் வந்து கொடுப்பாங்களா? ஆனால் இங்கே கொடுக்கல. கிளாத் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் தலையில் துடைச்சிக்கோங்க, ட்ரெஸ்ஸில் துடைச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. என்னங்க நடத்துகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே புரியல. இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கு இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கு இந்த மாதிரி சென்டர் இருக்குல்ல, அப்போனா அவங்க ஒரு சூப்பர்வைசர் கரெக்டாக இந்தபடி ஸ்ட்ரிக்டாக இதுதான் நடக்குதா, இதை தவிர எக்ஸ்ட்ரா நடக்குதான்னு ஏன் யாருமே செக் பண்ண மாட்டேங்கிறாங்க? என்னங்க பண்ணுறது இப்படிலாம் இருந்தால்? சரி ஓகேன்னு போனால், ஆனால் ரொம்ப பண்ணுறாங்க, நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப பண்ணுறாங்க. அந்த போன டைம் குரூப் 1 எழுத போனப்போ அந்த காலேஜில் பேக் வைக்கிற கூட ஒரு ரூம் தரலைங்க, பேக் வைக்கிற கூட ரூம் தரல. என்ன பண்ணுறது அப்போனா? எந்த திங்ஸ் தொலைஞ்சால் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்கள் காலேஜில் தான் வந்து சென்டர் போட்டிருக்காங்க, சரிங்களா?
அப்போனா புக் ரூம் கொடுக்குறக்கு கூட உங்களுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கள். குரூப் ஒன்றுக்கெல்லாம் உண்மையாக சொன்னால் குரூப் ஒன்றுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து சென்டர் வந்து தூரமாக தான் போட்டிருந்தாங்க எல்லாத்துக்கும். இப்போ நிறைய பேர் வந்து வசதி இருக்கிறவங்க, ஓரளவுக்கு வசதி இருக்கிறவங்க வந்து பேரண்ட்ஸ் கூட வருவாங்க. அவங்க 2 வீலரில் வரலாம், 4 வீலரில் வரலாம். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ண முடியும், பஸ்ஸில் தான் வர முடியும். அப்படி வரும்போது அவங்க வந்து அமௌண்ட் ஒரு 50 ரூபா இந்த மாதிரி கேரி பண்ணிட்டு தான் வர முடியும். அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்போ எப்படிங்க பஸ்ஸுக்கு போகிறது? நாங்கள் திங்ஸுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நாம் போகிறது? சரிங்களா? அமௌண்ட் இப்போ சப்போஸ் தொலையுதுன்னு வைங்க, அப்புறம் எப்படி நம்ம போகிறது? ஆனால் ரொம்ப பண்ணுறாங்கங்க உண்மையாக. ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் குரூப் 4 வந்து கரெக்டாக நடந்துச்சு. குரூப் 4 நான் போன ஸ்கூலில் வந்து எனக்கு போட்டிருந்த சென்டர் வந்து கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. புக் ரூம் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாமே இப்போது தமிழ் இம்ப்ரெஷன் வச்சதுக்கப்புறம் கிளாத் கொடுத்தாங்க. அந்த கிளாஸில் வந்து க்ளீனாக இருந்துச்சு, டஸ்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை, க்ளீனாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி நிறையா சென்டர்ஸில் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. எந்த மாதிரி எதுவுமே கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வந்து ரூல்ஸை போடுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு 11 மணிக்கு வந்து சைன் போடுவாங்க. அப்போவே வந்து தமிழ் இம்ப்ரெஷன் வந்து கொடுப்பாங்க. ஸ்ட்ரிக்டாக சொல்லணும், கமிஷன் தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். இப்போ எப்படி நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதும் போது சூப்பர்வைசர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க வெளியே. என்னதான் நம்ம வந்து நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு இன்விஜிலேட்டர் இருந்தாலுமே இப்போது அந்த ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தனியாகவே வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கோ அப்படின்னு வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் போன இந்த இதில் வந்து அங்கே இருக்கிற சூப்பர்வைசருக்கு அறிவே இல்லைன்னு தான் சொல்லணும் உண்மையாக. இந்த மாதிரிலாம் வந்து ரூல்ஸ் போட்டால் என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள்? நீங்கள் எல்லாருமே கரெக்டாக இருக்கணுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கணும். கமிஷனே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்ம எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் போடக்கூடாது, நம்ம இந்த மாதிரி இடையில போய் தம் இம்ப்ரெஷன் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு. இதே அந்த தம் இம்ப்ரெஷன் நம்ம வேறு பக்கம் வந்து நம்ம இது பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? கிளாத்தும் கொடுக்கல. ஓகேங்களா? தலையில் தொடச்சிக்கோன்னு சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸில் தொடச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போனா லிங்க் நம்ம கையில் தாங்க இருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். காற்று அப்படி அடிக்குது, ஓஎம்ஆர் ஷீட் பறக்குது. இப்போ என்னங்க பண்ணுறது? ஒரு வாட்டர் பாட்டில் கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதில் வச்சா பிட்டு எடுத்துகிட்டு போய் அடிக்க போகிறோம் நம்ம அந்த டைமில். டக் டக்குன்னு நம்ம உட்காந்து டக் டக்குன்னு நம்ம வந்து ஆன்சர் நம்ம போடுவோமா, இல்லை உட்காந்து பிட் அடிக்கிறக்கு வழியை பார்ப்போமா? நாம் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான் இதுக்கும் எடுத்துகிட்டு போனேன். அதான் நார்மல் வாட்ச்சு, நார்மல் வாட்டர் பாட்டில். கடுப்பாகுதுங்க உண்மையாக. இல்லை இந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா, இல்லை நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபேஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து ஓப்பனாக வந்து சொல்லுங்கள். அப்போ தான் இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி நடக்குது. அப்போ தான் வந்து ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து போச்சுன்னா அவங்க அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறைய பேர்த்துக்கு நடக்குது அப்படின்னு. என்னங்க பண்ணுறது? இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அநியாயத்துக்கு பண்ணுறாங்கங்க உண்மையாக. சரி, அவங்க வந்து எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல. எந்த திங்ஸு தொலைஞ்சாலும் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் தூரத்துலேருந்து வந்திருப்பாங்க. அந்த குரூப் 1 எக்ஸாம் போட்டப்பெல்லாம் எவ்வளோ கிலோமீட்ரு, ஒரு 50, 60, 70 கிலோமீட்ரு அந்த மாதிரி தள்ளி போட்டிருந்தாங்க. அப்போல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு தானே வருவாங்க. அவங்க ஏன் வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க? உண்மையாக புரியலைங்க. சரிங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஃபோன்லாம் சரி நம்ம எக்ஸாம் தான் எழுத போகிறோம், ஃபோன்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம், சரி ஓகே. ஆனால் கரெக்டாக அவங்க ரூல்ஸ் அவங்க கமிஷன் கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா?
ஓகே காய்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து நிறைய பேசியிருப்பேன். உங்களுக்கு தோணும் என்னடா பேசின விஷயத்தையே வந்து பேசிகிட்ருக்கா அப்படின்னு. என்ன சொல்கிறது, அவ்வளோ மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான். ஓகே காய்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நடந்திருக்குன்னு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். பாய்.